ஓம் சிவாய. நானே யோதமும் செய்தேன் சிவாஜனமே எனப் பெற்றேன். தேனாயின் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து என் அடியார்க்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்தினி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை என்னுடைய குருநாதர் அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் நம்முடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஜூலை மாதம் சார், இந்த ஜூலை மாதம் மெயினாக 3 மாற்றங்கள் நிகழப்போது. ஒன்று, சூரியன் குருவோடு இணையப் போகிறார். ஜூலை 15 தேதி ஆடி மாதம் பிறந்துடுச்சுனாக்கா குரு சூரியன் தொடர்பு. இந்த குரு சூரியன் தொடர்பு வந்து ஒரு டாப் காம்பினேஷன்னு நம்ம சொல்லலாம், ஒரு ஹையர் காம்பினேஷன்னு சொல்லலாம். ஏன்னா இரண்டுமே உயர்ந்த கிரகங்கள், ரொம்ப டாப் மோஸ்ட்டு ஒரு ஹையர் ரேங்க் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள். அதனால் இந்த குரு சூரியன் தொடர்பு ஏற்பட போகுது. இன்னொரு பக்கம் சுக்கிரன் வந்து சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறப்போகிறார். பகை வீட்டு பகை கிரகம் எல்லாமே இருந்தாலுமே கூட சுக்கிரன் கேதுவோடு இணைவு. அதே போல் செவ்வாய் பகவான் மிதுனத்துக்கு வர இருக்கின்றார். அப்போ இதனால் இந்த ஜூலை மாதம் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ராசிக்கும் தனியாக பார்க்கலாம் வாருங்கள். மகர ராசி ஜூலை மாதம். மகர ராசி என்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமையக்கூடிய அந்த குரு சூரியன் தொடர்பு. இவ்வளோ ராசிக்கு நம்ம பேசுகிறோம், 9 ராசிக்கு பேசியிருக்கிறோம். 10வது ராசியாக மகரத்தை பேசுகிறோம். இந்த 9 ராசிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு, ஒரு நல்ல யோகம், ஒரு நல்ல அதிர்ஷ்டம் நம்ம மகர ராசிக்கு ஏற்படுது. நீண்ட நாள் கஷ்டப்படக்கூடிய நீண்ட நாட்களாக நிறைய நான் மிஸ் பண்ணிட்டேன் சாமி, நிறைய நான் இழந்துட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் இல்லை, எங்கள் வீட்டுக்காரை இழந்துட்டேன், பசங்களை இழந்துட்டேன், அப்படி இல்லைன்னா மனைவியை இழந்துட்டேன், லவ் காதலர்களை இழந்துட்டேன். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் சாமி, எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். நிறைய பெண்கள் இப்போ சொல்கிறாங்க, அவர் தான் சாமி எனக்கு வேணும், எப்படியாவது அவர் எனக்கு திரும்ப வேணும் சாமி. அப்போ அந்த மாதிரி நீங்கள் மிஸ் பண்ண விஷயங்கள் உங்கள் வருமானமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம். அன்றைக்கெல்லாம் இங்கே வாணியம்பாடி கிருஷ்ணகிரி பர்கூர் கிட்டேருந்து ஒருத்தர் கால் பண்ணுறாங்க, சரி ஆம்பூர் கால் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து பரம்பரையாக எங்கள் அப்பா காலத்தில் வந்து மெடிக்கல் வச்சுருக்கோம் திருப்பத்தூர்கிட்ட. ஸோ நல்ல பிஸ்னஸ் இருக்கும். அந்த 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 சர்க்கிளில் எங்களுக்கு ஒரு 8 கடை இருந்ததுங்க சாமி. திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர், பர்கூர், அங்கே மாதிரி ஒரு 8 கடைங்க வச்சுருந்தோம். ஸோ மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தோம். எப்படி தான் நான் பிஸ்னஸை கொடுத்தனத்தில் ஒருத்தர் வந்தார், ஒரு பாய் வந்தார், என்ன தான் பேசுகிறாங்கன்னு தெரியல, எல்லா கடையும் எழுதி கொடுத்துட்டு நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம். ஏதோ ஒன்று நடந்தது சாமி, எப்படின்னு எனக்கு தெரியும். வெளியில் வந்துட்டு யோசிக்கிறேன், ஏன்டா நம்ம எழுதி கொடுத்தோம் கடையை அப்படின்னு இப்போ நான் யோசிக்கிறேன் சாமி அப்படிங்கிறாங்க. அதுபோல் வசியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். எனக்கு தெரியாமலே நான் மிஸ்டேக்கை பண்ணிட்டேன், அது எப்படி நடந்ததுன்னே எனக்கு தெரியல. சரி, ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும். அப்போ செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம், செய்வினை பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் அந்த ஏன் செஞ்சேன் அப்படின்னு யோசிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நல்ல தீர்வுகள் ஏற்படும். அட்லீஸ்ட் இனிமே நீங்கள் அது ஏமாறாமல் இருக்கணும். அது இன்னும் உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்க்கணும், இன்னும் அது உங்கள்கிட்ட தான் வேலை செய்யுதான்னு பார்க்கணும். இன்னும் எனக்கு சரியாக தொழில் அமையலை சாமி, எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு முன்னேற்றமே இல்லைன்னா அப்போ அந்த வசியம் உங்கள்கிட்ட இருக்குது, இன்னும் வேலை செய்யுது, உங்களை முடக்கி வச்சுருக்குன்னு அர்த்தம். அப்போ ரெகுலராக பரம்பரையாக ரெகுலராக இருந்த ஒரு அதிர்ஷ்டம் உங்களை விட்டு போச்சுனாக்கா திரும்பவும் அந்த அதிர்ஷ்டம் அமைகிறது கஷ்டம். அதனால தான் சொன்னேன், மகர ராசி என்பர்களே, நீங்கள் படாத கஷ்டங்கள் இதை போல் நிறைய உதாரணங்கள் உங்களுக்கு சொல்லலாம். நீங்கள் செஞ்சுட்டு இருந்த கடையாக இருக்கலாம், நீங்கள் செஞ்சுட்டு இருந்த தொழிலாக இருக்கலாம், நீங்கள் செஞ்சுட்டு இருந்த பிஸ்னஸாக இருக்கலாம், நீங்கள் செஞ்சுட்டு இருந்த கம்பெனியாக இருக்கலாம்.
இதுபோல் மகர ராசிக்கு நிறைய உதாரணங்கள் நாம் சொல்லலாம். ஒரே ஒரு சின்ன உதாரணம் தான் நான் சொன்னேன். அவர் சொல்கிறார், ஆச்சரியமாக நான் எப்படி எழுதி கொடுத்தேனே எனக்கு தெரியல சாமி. ஒருத்தர் வந்தார், பாய் கேட்டார், எழுதி கொடுத்தா முடிஞ்சு போச்சு. வெளியில் 6 மாதம் கழித்து தான் எங்கள் வீட்டம்மா கேட்கும்போது தான் தெரியுது, ஏன்டா நம்ம எழுதி கொடுத்தோன்னா அவன் பதிலே இல்லை, என்கிட்ட விற்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாமல் நான் ஒரு கடையில் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் வாராகிக்கிட்ட வாராகி பூஜைகளை செய்து அவங்களுக்கு நிவர்த்தி செஞ்சு இன்றைக்கி அவங்க ஒரு கடை வச்சுருக்கிறாங்க புதுசாக மெட்ராஸில். அப்போ இதை போல் மகர ராசி என்பது இதுக்கு முன்னாடி எதையெல்லாம் நீங்கள் இழந்திருக்கிறீர்களோ, தொழிலை, உறவை, பிஸ்னஸை, ஆரோக்கியத்தை, உடல் மெலிஞ்சு போயிடுது. உடம்பு பூரா ஸ்கின் அலர்ஜி வர்றது, ஒரு மாதிரி பொறியாக வர்றது, கட்டிகள் உருவது, ஆப்ரேஷன் நடப்பது, இல்லை கேன்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவது, பெண்களாக இருந்தால் யூட்ரஸ் கேன்சரு, இல்லை பிரஸ்ட் கேன்சரு அந்த மாதிரி வருவது, ஆண்களாக இருந்தால் பிளட்டு அது ரிலேட்டாக வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ கேன்சர் பிரச்சனைகளாக இருக்கலாம், உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம். மகர ராசி என்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சூரியன் தொடர்பு உங்கள் எல்லாரையும் சரிப்படுத்த வருகிறார். இந்த குரு சூரியன் நல்லா உயர்ந்த கிரக காம்பினேஷனு, கிரக சேர்க்கை, உயர்ந்த கிரகம், ஒளி மிகுந்த கிரகம், வாழ வைக்கக்கூடிய கிரகம் மகர ராசியை பார்க்கிறது. உங்கள் குலதெய்வம் வேலை செய்ய போது, உங்கள் அதிர்ஷ்ட தெய்வம் வேலை செய்ய போது, உங்கள் இஷ்ட தெய்வம் வேலை செய்ய போது, உங்களுடைய எண்ணமெல்லாம் ஜெயிக்க போது, உங்கள் நல்ல குருமார்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம், நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. ஜூலை மாதம் கை கொடுக்கும் மகர ராசி அன்பர்களே. அப்போ இதே போலத்தான் வேலை வாய்ப்புகள், வருமானம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இருந்தால் அது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், எந்த வேலை செய்பவங்களாக இருக்கலாம், இல்லை எந்த பிஸ்னஸாக இருக்கலாம், வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவங்க, வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவங்க மகர ராசியாக இருப்பீர்களே. ஆனால் ஒரே வரியில் சொல்லணும்னா இந்த ஜூலை மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது. அப்போ என்ன செய்யலாம்? எனக்கு தெரிஞ்சு நான் காமனாக சொல்லக்கூடியது, ஒரு யாகம் செய்யுங்க. உங்கள் வீடாக இருக்கட்டும், உங்கள் கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், உங்கள் இருப்பிடம் வீடாக இருக்கட்டும், நிச்சயமாக ஒரு நல்ல யாகம். என்ன மாதிரியான யாகம்? உங்கள் ஜாதகத்துக்கு என்ன செய்யணும், அல்லது உங்கள் பிரச்சனைக்கு என்ன யாகம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத அறிந்து செய்வீர்களே ஆனால் நன்மை ஏற்படும். மகர ராசி அன்பர்களே. கும்பராசி சிறப்பான யோகம் சார். 3-10 செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல புதனுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார். செவ்வாய் 5ல் இருந்தாருன்னா அவன் எப்பேற்பட்ட போருக்கும் யுத்தத்திற்கும் போகலாம். எந்த யுத்தத்துக்கு போனாலும் அவன் ஜெயிச்சுட்டு வருவான்னு சொல்லுவாங்க. ராஜராஜ சோழனை போல கடல் கடந்து அவன் அந்த யுத்தத்துக்கு போகலாமா, கடல் கடந்து திரவியம் தேடு, வேலைக்காக போகலாமா, தொழிலுக்காக போகலாமா, ஜெயிக்கக்கூடிய தருணம். அப்போ கும்பராசி அன்பர்களே, இடமாற்றங்கள் உண்டு, வேலை மாற்றங்கள் உண்டு, தொழில் மாற்றங்கள் உண்டு, ஊர் மாற்றங்கள் உண்டு. எனக்கு மும்பையில் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, ஹைதராபாத்தில் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, பெங்களூரில் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, குஜராத்தில் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, காஷ்மீரில் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ இதை போல் நிறைய மாற்றங்கள் நிகழும். வெளியூரில் வேலை கிடைக்குதா அல்லது வெளிநாட்டில் வேலை கிடைக்குதா? நான் ஆன்சைட்டாக சிங்கப்பூரில் இருக்கிற சாமி, நான் இப்போ எனக்கு யூஏஇயில் கூப்பிட்றாங்க, டாக்டராக இருக்கேன். அன்றைக்கி ஒரு டாக்டர் தான் கால் பண்ணுறாங்க. அவங்க ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவங்க, பெண், அவங்க சிங்கப்பூரில் இருக்கிறாங்க. சாமி, நான் என்னை யூஏஇயில் கூப்பிட்றாங்க, இதோட 2 மடங்கு சேலரி, ஃபேமிலிலாம் இங்கே இருக்குது, நான் மட்டும் அங்கே போகலாமா, இல்லை ஃபேமிலியை கூப்பிட்டு போகலாமா, செட்டில் ஆகுமா
அங்கே போனால் எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை கிடைக்குமா? அன்றைக்கி அந்த அம்மா கேட்குறாங்க, டாக்டர் கேட்குறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதை எழுதிட்டு அங்கே போகணுமா? அதே போல் அங்கேருந்து அவங்க வீட்டுக்காருக்கு யூகேக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இடமாற்றங்கள், ஆல்ரெடி நீங்கள் வெளிநாட்டில் தான் இருப்பீங்க, அங்கேருந்து ஒரு சேஞ்சஸ் ஏற்படும். ஒரு வீடு வாங்கிறது, ஒரு நிலம் வாங்கிறது, ஒரு பழைய வீடு வாங்கிறது. எப்பயுமே இந்த கும்பராசி என்பர்கள்லாம் புது வீடு வாங்காதீங்க. நீங்கள் வெளிநாட்டில் வாங்கினா கூட சரி தான், அல்லது உள்நாட்டில் வாங்கினாலும் சரி தான். ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கக்கூடிய 4 பேர் குடியிருக்கக்கூடிய வீட்டை வாங்குங்க. 4 பேர் குடியிருக்கக்கூடிய வீட்டை வாங்குங்க, அதுதாங்க நல்லது. கும்பராசிக்கு அது ஒரு அதிர்ஷ்டம். சனியுடைய வீடு காரணம் இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அப்போ வெளிநாடுகளில் இடம் வாங்குறது, வெளிநாடுகளில் வீடு வாங்குவது, அல்லது வெளிநாடுகளில் மெயினாக பிஸ்னஸ்க்காக நம்ம போய் அங்கே உட்கார்றது, ஜாப் சேஞ்ச் பண்ணுறது, இதுக்கெல்லாம் நல்ல நேரம் இந்த ஜூலை மாதம். அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் உங்கள்கிட்ட இருந்தாலும், இல்லை அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருந்தாலும் கண்டிப்பாக அதை செய்யுங்க. வேணும்னா உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்குமே, அதனால் மனசில் ஒரு பயம் இருக்கலாம், ஒரு டவுட் இருக்கலாம், நம்ம இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, மூவ் பண்ணலாமா வேணாமா, ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குமே ஆனால், மனக்குழப்பம் இருக்குமே ஆனால், ஒரு முறை கன்சல்டிங் எடுத்துக்கங்க. சாமி சொல்லுங்கள் சாமி, அந்த மாதிரி நான் வெளியூர் போனோம், வெளிநாடு போனோம், எப்படி அந்த அம்மா டாக்டர் கேட்டாங்க, அது போல் ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கோங்க. அப்போ கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சிறப்பான யோகம். மெயினாக ஒரு பில்டர்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, ட்ரைனேஜ் கான்ட்ராக்டு, டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, எல்என்டி போன்ற பெரிய பெரிய கட்டுமான நிறுவனங்கள், அந்த மாதிரி பல நிறுவனங்களாக இருக்கக்கூடியவங்க, குரூப் ஆஃப் கம்பெனியாக இருக்கக்கூடியவங்க, நிலம் ப்ரமோட்டர்ஸு, ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்பர்ஸாக இருக்கக்கூடியவங்க, பில்டர்ஸாக அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, கனிம வளங்கள், குவாரிகள், க்ரஷர்ஸு அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய லாரிகள்லாம் வச்சு, இல்லை பஸ்ஸஸ்லாம் வச்சு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, எஜுகேஷன் செக்டர்ஸு, ஸ்கூல்ஸு, பெரிய பெரிய காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடிய. இப்போ கூட கொல்லிமலை கிட்டத்தட்ட கீழேருந்து ஒரு 70 பெண்டு தாண்டி போனதான் அங்கே வந்து ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஒரு பெரிய காலேஜ். ஸோ அந்த மாதிரிலாம் ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, வெளிநாடுகளில் ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க. இப்போ இந்த மாதிரி எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, தொழில் அமைப்புகளில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கும்பராசி என்பவர்களே. அந்த தொழில் பிரச்சனைகள் குறையும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். தொழில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் சரி பண்ண முடியும். வாராகி இருக்காங்க, தொழில் முடக்கமாக இருக்கலாம், தொழில் டெவலப்பே ஆகலை சாமி, தொழில் முடக்கமாக இருக்குது, தொழில் கஷ்டமாக இருக்குது சாமி. அப்போ அந்த மாதிரி தொழில் முடக்கங்களாக இருக்கலாம், தொழில் கஷ்டமாக இருக்கலாம், வருமான பிரச்சனைகளாக இருக்கலாம். கவலை வேண்டாம் இடதுருமை கும்பராசி என்பவர்களே. தொழில் பிரச்சனைகள் சரியாகும். மெயினாக செய்வினை கோளாறுகள், மாந்திரீக தோஷங்கள், திருஷ்டிகள். நீங்கள் நினைக்கலாம் நம்ம 2026 இருக்கிறோம், என்ன சாமி இன்னும் நீங்கள் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சார்? கண்டிப்பாக இருக்குது. கஷ்டப்படுறவங்களுக்கு, நோய் வந்தவனுக்கு தான் சார் வழி தெரியும், டாக்டருக்கு தெரியாது. புரியுதுங்களா? அப்போது செய்வினை கோளாறுகள், திருஷ்டிகள், அதனால் அந்த குடும்பம் அஃபெக்ட் ஆகுது, அப்போ டிஸ்டர்ப் ஆகுது. அப்போ இந்த மாதிரியான கவலைகள் தீரும். கவலை வேண்டாம், அன்னை வாராகி இருக்கிறாள். கும்பராசி அன்பர்களே. மீனராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 60% மீனராசி அன்பர்கள் சிறப்பாக இருக்கிறாங்க. என்ன சாமி சொல்கிறீங்க, மீனராசி நல்லா இருக்காங்களா, அப்படி கூட இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய மீனராசி அன்பர்களே, ஆமாம், எனக்கு தெரிஞ்சு ஒரு 60% மீனராசி அன்பர்கள் சிறப்பாக இருக்குது. அதெல்லாம் தசாபுத்தி தான் காரணம். அவங்கள 7.5 சனி ஒன்றும் பண்ணலை, ஜென்ம சனி ஒன்றும் பண்ணலை,
ஜென்ம குரு ஒன்றும் பண்ணலை. அதே போல் இந்த சூரியன் சுக்கிரன் அவங்களை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணலை. மெயினாக ராகு ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணலை. அப்போ எனக்கு தெரிஞ்சு 60% மீனராசி அன்பர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள். மீனராசிக்கு ஒரு நல்ல நேரம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஜென்ம சனி தான். ஆனால் இந்த குருவும் சூரியனும் சேர்ந்து 9வது பார்வையாக மீனராசியை பார்க்கறதுனால வெற்றி மேல் வெற்றி கட்டும். பல வம்பு வழக்குகளில் மீனராசி என்பர்கள் ஜெயிப்பாங்க. வாக்குவாதம் பண்ணுறீங்க, ஒரு விஷயத்தை கையில் எடுத்து போராடுறீங்க, நேர்மையாக தர்மமாக அப்படி போராடுறீங்க, அதெல்லாம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அன்னை வாராகி கூடவே இருப்பாங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும், வெற்றி கிடைக்கும், கவலை வேண்டாம். மீன ராசி அன்பர்களே, வருமானம் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். அப்போ மீனராசி எதில் கவனமாக இருக்கணும்? மெயினாக உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை வேண்டும். இப்போது ராகுடைய டச் இருக்கிறதுனால இப்போ கேது தசை நடக்கலாம், கேது புத்தி நடக்கலாம். ஸ்கின் அலர்ஜி மாதிரி எதாவது வருதா பாருங்கள், ஒரு அக்கி மாதிரி எதாவது வருதா பாருங்கள், உடம்புல ஏதாவது கொப்பளங்கள் வருதா பாருங்கள், ஆசன வாயில், மறைமுகமான ஸ்தானங்களில், அல்லது வெளியில் தெரியக்கூடிய இடங்களில். மறைமுகமான ஸ்தானமாக இருந்தால் கருப்பு கலர் கட்டியாக வரும். இங்கே மேலேயாக இருந்ததுனாக்கா சகப்பு கலர் கட்டிகளாக இருக்கும். அப்போ அது மாதிரி உடல்நிலை இது உடனடியாக நீங்கள் கவனிக்கணும். உடனடியாக அது செய்வினையாக இருக்குமா, அது திருஷ்டியாக இருக்குமா, அது சுற்றி போட்டாங்க சாமின்னா அதை மிதிச்சிட்டா சாமின்லாம் சொல்லக்கூடாது. மீனராசிக்கு அந்த மாதிரி உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் வேண்டும். அதே போல் சின்ன சின்ன குழந்தைங்கள், ஒரு 7 வயசு குழந்தை, 9 வயசு குழந்தை, 11 வயசு, 18 வயசு, சின்ன சின்ன குழந்தைகளாக இருப்பார்களே, ஆனால் அவங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியம், கீழே விழுறது, அடிபடுறது, அப்போ நிச்சயமாக தொடர்ந்து 2-3 ஆயுஷ் ஹோமங்கள் செய்து கொள்வது சிறப்பு. உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. குறிப்பாக 60 வயசுக்கு மேலே, 45 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க உடல்நிலை ஆரோக்கியம், பிபி இருக்குது, சுகர் இருக்குது, அதோட கூட ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது, ஹார்ட் பிளாக் சம்மந்தப்பட்டது, கேன்சர் சம்மந்தப்பட்டது, போன் சம்மந்தப்பட்டது, மெயினாக சின்ன சின்ன விபத்துக்கள், கீழே அடிபடுறது, கால் அடிபடுறது, கை போன் ஃப்ராக்சர் ஆகிறது, இதெல்லாம் மீனராசிக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. நான் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க சாமி, வேலைக்கு போகல, 2 மாதமாக சம்பளம் இல்லை, 6 மாதமாக சம்பளம் இல்லை, வருமானம் வேணும், இது எப்போ சரியாகும், நான் இப்போ நான் என்ன சாமி பண்ணணும், குடும்பத்துக்கு வருமானம் வேணும், குடும்பத்தை காப்பாற்றணும். அப்போ உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் செலுத்த வேண்டும். வழிபாடுகள் கை கொடுக்கும், பக்தி அதிகரிக்க வேண்டும், விரதங்கள் அதிகரிக்க வேண்டும். மீன ராசி அன்பர்களே, இந்த மாதம் என்ன நல்லது நடக்கும்? உடல்நிலை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், சரி ஓகே. திருஷ்டிகள் விலகும், சரி ஓகே. 60% மீனராசி அன்பர்கள் சிறப்பாக இருக்கிறாங்க, அதுவும் ஓகே. வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு அதே தான், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல விபத்துக்கள் ஏற்பட்டு இருக்குமே, ஆனால் அதையெல்லாம் கூட அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது, போலீஸ் கேஸ் பண்ணுறது, இதெல்லாம் கூட வெற்றி கிடைக்கும், அதுவும் ஓகே. மெயினாக மீனராசி என்பவர்களுக்கு கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. ஏதோ ஒரு விஷயம், கடன் கூட பிரச்சனை இல்லை சாமி, எனக்கு நிம்மதி இல்லாமல் இருக்குது. காரணம் ராகு. நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க சனி தான் பிரச்சனைன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, கிடையாது. ராகு தான் பிரச்சனை, ராகு கேது தான் பிரச்சனை. ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த ஜாதகம் பார்க்க தெரியணும், சொல்ல கேட்க தெரியணும். வெறும் ஜென்ம சனி, 7.5 சனின்னு மட்டும் சனியே போட்டு குறை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. ராகு கேது, மனசில் வரக்கூடிய குழப்பங்கள், மனசில் வரக்கூடிய குழப்பம், மனசில் வரக்கூடிய பயம் இருக்குமேயானால், இதெல்லாம் ராகுவால் வரக்கூடிய பிரச்சனைங்க. முதல்ல நல்லா புரிச்சுக்கோங்க மீன ராசி அன்பர்களே. அப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும்? தேவையில்லா முன்பின் தெரியாதவர்களால், முன்பின் தெரியாதவங்க திடீர்னு அறிமுகமாகி நான் அதை செய்கிறேன், நான் இதை செய்கிறேன், நான் அப்படி கஷ்டப்படுறேன், ஒன்று அழுது புரண்டு வாங்குவாங்க, இல்லைன்னா ஆசையை காட்டி வாங்குவாங்க, அன்பாக பேசி நயமாக பேசி வாங்குவாங்க. அப்போது இந்த மாதிரி முன்பின் தெரியாத நபர்களது எச்சரிக்கையாக விலகி இருப்பது நல்லது.
இதே தான் ஏமாற்றங்கள். அது பணங்காசு ஏமாறுவதாக இருக்கலாம், உடலாக இருக்கலாம், மனசாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம். ஏமாற்றங்கள் ஏமாறக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மீன ராசி அன்பர்களே, தொழிலமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், ஜாப் சேஞ்சஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, வெளிநாட்டு யோகங்கள் உண்டு. நிறைய மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் வெளிநாடு சென்று வரக்கூடிய வகையில் வெளிநாட்டு யோகங்கள் உண்டு. ஸோ மீனராசி அன்பர்கள் இந்த ஜூலை மாதம் நல்லது நடக்கும்.